பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் ப்ரேயரில் டே 27ல் இருக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஸோ தலைப்போட வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். ஆமாங்க. ஸோ ஏசப்பா செய்த அற்புதங்களை நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா நம்மளும் அற்புதம் செய்ய முடியும். ஸோ அப்படி ஆண்டவர் என்னென்ன அற்புதம் மனுஷனாக இருந்து செய்தார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு ஏசப்பா செய்த அற்புதம் என்ன அப்படின்னா கடல் மேலே அவர் நடந்த அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மத்தேயு, மார்க், அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3 புத்தகத்திலே நம்ம பார்க்கலாம். அது எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 26 வரைக்கும், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45 முதல் 51ஆம் வசனம் வரைக்கும், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும். ஸோ இந்த 3 இடத்துலையும் நம்ம வாசிக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், இயேசு கடலில் நடந்தார் அப்படின்னு. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா 5 அப்பமும் 2 மீனும் என்ன பண்ணுறாங்க வச்சு 5000 புருஷர்களுக்கும் அப்புறம் மற்ற ஜனங்களுக்கும் போஷித்தார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஜனங்களை வேகமாக அனுப்பி விட்டாங்களாம். ஸோ அனுப்பி விட்டுட்டு சீஷர்களை என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் படவுல ஏறி அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களை மட்டும் படவுல ஏறி துரிதப்படுத்தினார் அப்படின்னு வாசிக்கிறோம். மார்க்லையும் மத்தேயிலையும் இந்த 2 புத்தகத்திலையும் இந்த வார்த்தை இருக்குது. சீஷர்களை படகுல ஏறி போக சொல்லி அவர் துரிதப்படுத்தினார் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏன் இந்த துரிதப்படுத்தினார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது யோவானில் அதற்கு பதில் இருக்குது. ஜனங்களை சீக்கிரமாக அனுப்பி விட்டாராம். ஸோ எதனால அப்படின்னா இந்த 5 அப்போ 2 மீன் பண்ண அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை நம்ம ராஜாவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போக அந்த இடத்துல இருந்தாங்களாம். ஸோ இவரை பிடிச்சி நம்ம ராஜாவை ஆக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இந்த ஜனங்கள் இப்படி யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் அவங்கள அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப பார்க்குறாராம். ஸோ சீஷர்களும் என்ன பண்ணுறாரு, துரிதமாக படவுல ஏற்றுறாரு. ஸோ இது ஏன் ஏற்றுறாரு, ஏன் இந்த இதில் அப்படின்னா அவர் என்ன பண்ண போகிறாருன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜெபம் பண்ணுறதுக்காகவும் ஒன்று ஜனங்களை ஏன் சீக்கிரமாக அனுப்பிச்சாருன்னா இருதயத்தில் என்ன இருக்குது, ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாரு. இங்கே சீஷர்களை ஏன் படவுல ஏறி துரிதமாக நீங்கள் போங்க அப்படின்னா இந்த இடத்த நம்ம காலி பண்ணணும் அப்படின்னா ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் ரெடி ஆகுறாருங்க. ஸோ தனியாக போய் ஒரு மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணுறதுக்காக இவங்கள இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் படகு நடுக்கடலுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஸோ எதிர்காற்று வருது, பெருங்காற்று அங்கே அடிக்குது. அந்த பெருங்காற்று எதிர்காற்றாக வர்றதுனால இவங்களால அந்த தண்டு வலிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏசப்பா அக்கறையில் இருக்கிறாங்க. இருக்கும்போது தண்டு வலிக்கிறத பார்த்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு இவங்க வருத்தப்படுறத ஏசப்பா கண்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா கடல் மேலே நடந்து வர்றாரு இவங்க கிட்ட. ஸோ வந்த உடனே சீஷர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா பயந்து போய் அலறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த அற்புதம் இயேசு கடல் மேலே நடந்தார்ன்ற அற்புதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 பகுதி நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா மத்தேயுல இந்த காரியம் இருக்குது, மற்ற எந்த சுவிசேஷத்துலையும் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா பேதுரு கடல் மேலே நடந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது படவுல இது பண்ணும்போது ஏசப்பா கடலில் மேலே நிற்கிறாங்க. இங்கே பேதுரு இயேசுகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தானா, நீங்கள் தான் அப்படின்னா நான் கடல் மேலே நடக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ வா அப்படின்னு இது பண்ணோன்னே பேதுருவும் அந்த கடல் மேலே வருவாங்க, பயந்து மூழ்குவாங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், வற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டாய் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் என்ன காரியம் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஏசப்பா செய்த அற்புதத்தை நம்மளும் செய்ய முடியும். ஸோ ஏசப்பா செய்த அற்புதத்தை சீஷர்களும் செஞ்சாங்க. ஸோ இயேசு கடல் மேலே நடந்தார் அப்படின்னா இங்கே பேதுருவும் கடல் மேலே நடந்தாங்க. வேதத்தில் கடல் மேலே நடந்த மனுஷன் யார் அப்படின்னா பேதுரு தாங்க. ஸோ ஏசப்பா செய்த அற்புதத்தை பேதுருவாலையும் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரு உதாரணம் தான். அதே போல தான் ஏசப்பா நம்மளுக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னா ஸோ நம்மளும் அவர் விசுவாசிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அற்புதத்தை செய்ய முடியும். ஸோ இந்த காரியத்தை நம்ம மனதில் வைக்கணும். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஜனங்கள் படவுல சீஷர்கள் மட்டும்தான் படவுல ஏறினதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்கள் பார்த்துருக்காங்க. இப்போது காலையில் அக்கறைக்கு போகும்போது
ஏசப்பாவும் படகுல இருக்கிறாங்க. ஸோ அப்பயும் ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஜனங்கள் வந்து படகுல எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சிரும். அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசப்பா போகிறதுக்கு முன்னாடியே அந்த பிளேஸ்க்கு எல்லா ஜனங்களும் போயிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இதே போல தான் அங்கேயும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து ஏசப்பாவை அந்த படகுல பார்க்குறாங்க. இப்போ யோசிக்கிறாங்க, படகுல ஏறும்போது ஏசப்பா இல்லை. சீஷர்கள் போகிற படகு கூட வேறு எந்த படகுமே போகல. அப்புறம் எப்படி ஏசப்பா வந்து சீஷர்களோட படகுல வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் வந்து ஜனங்கள் சிந்தித்து கொண்டு ஏசப்பாட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை ஏன் தேடுறீங்க? நீங்கள் வந்து அழிந்து போகிற போஜனத்துக்காக தான் என்னை தேடுறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 அப்போ 2 மீனை கொண்டு ஒரு அற்புதம் செஞ்சார். நீங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக என்னை தேடுறீங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றபடி நித்திய ஜீவனுக்காக போஜனத்துக்குரிய காரியத்துக்காக நீங்கள் என்னை தேடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா போட்டு உடச்சிடுறாரு. இந்த மாதிரி அழிந்து போகிற போஜனத்துக்காக தான் என்னை தேடுறீங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இது பண்ணும்போது இப்படி தேடாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா நித்திய ஜீவனுக்காக அழியாத போஜனத்துக்காக தேடுங்க, அது இயேசு உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து ஏசப்பாட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அப்போது நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், என்னை அனுப்புனவரை விசுவாசிக்கிறதே தேவனுடைய கிரியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசப்பாவை அனுப்புனவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. ஸோ நீங்கள் விசுவாசிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் என்ன அப்படின்னா, ஆண்டவரை விசுவாசிக்கணுங்க, கர்த்தரை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். அப்படி நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கை கூடும். அதுதான் ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காரியத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது தனியாக வாசம் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. சீஷர்களை தான் கூட வச்சுக்கிறல, ஜனங்களை தான் கூட வச்சுக்கல. ஸோ எனக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், தனியாக ஜெபம் பண்ணணும். ஸோ ஃபேமிலி ப்ரேயர் இல்லை இந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் எது பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு அற்புதம் உண்மைக்கே வேணும், என்னோட பர்சனல் ப்ரேயர் வந்து கேட்கப்படணும் அப்படின்னா நம்மளுக்கு தனி ஜெபம் வேணும். அது நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறது கூட இல்லைங்க, தனியாக நீங்கள் மட்டும் நீங்களும் ஆண்டவரும் அப்படின்ற ஒரு ப்ரேயர் வந்து ஏறெடுக்கணும். முதலாவது அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இரண்டாவது, நீங்கள் அப்படி ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்தில் வருத்தப்பட்டு கொண்டோ அழுதுகிட்டோ கண்ணீர் வடிச்சுக்கிட்டோ இருக்கிறோங்க. ஆனால் நம்ம பண்ணுற அந்த தனி ஜெபத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா, ஏசப்பா வந்து நம்மளுக்காக ஒரு அற்புதம் செய்வார். ஏன் அப்படின்னா அங்கே சீஷர்கள் படகுல தண்டு வலிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு வருத்தப்படுறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, கடல் மேலே நடக்கிறாரு. இது வரைக்கும் கடல் மேலே யாரும் நடந்ததில்லை. அந்த சீஷர்களுக்காக சீஷர்கள் வருத்தப்படுறாங்கன்றத ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் ஒரு புதிய அற்புதம் செய்கிறார். கடல் மேலே நடந்து வர்றாரு. ஸோ இந்த அற்புதம் அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என் பிள்ளைங்க இப்படி வருத்தப்படுறாங்களே, அவங்களுக்கு உதவணுமேன்னு சொல்லிட்டு எதையுமே பொருட்படுத்தாமல் கடல் மேலே நடந்து வராங்க. ஸோ அது போல தாங்க நம்ம வருத்தப்பட்டு கொண்டு அழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்காக ஒரு அற்புதம் செய்வாருங்க. அந்த அற்புதம் இது வரைக்கும் செய்யாத அற்புதமாக இருக்கும், மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்க அற்புதமாக இருக்குங்க. ஸோ இரண்டாவது காரியம் இந்த காரியம். மூன்றாவது காரியம், ஏசப்பா செய்தது போல நம்மளும் ஒரு அற்புதம் செய்வோம். ஏசப்பா கடல் மேல் நடந்தார், பேதுரும் கடல் மேலே நடந்தாங்க. அதே போல் இயேசு செய்த அற்புதங்களை நம்மளுக்கும் செய்ய கர்த்தர் அதிகாரம் தந்திருக்காரு. ஸோ நான்காவது காரியம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு சொல்கிறாரு. அதே போல தான் நம்மளும் அழிந்து போகிற போஜனத்துக்காக ஆண்டவரை தேடாமல், அழிந்து போகிற உலக காரியத்துக்காக ஆண்டவரை தேடாமல், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதற்கு என்ன காரியமோ அதை நம்ம நாடணும். அதுக்கு ஒரே வழி கர்த்தரை நம்ம விசுவாசிக்கணும். இதுதான் மூலதனமாக இருக்குது. ஸோ இந்த 4 காரியங்களும் கர்த்தர் நம்மளோட பேசியிருக்காரு. நம்ம இதில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த காரியத்தை நம்ம பின்பற்றுவோம். அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்ம விசுவாசிக்கிற காரியம் எல்லாமே கைகூடி வருங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா ஆவியானவரே, நீரே வல்லவர், நீரே ஆவியானவரே மகத்துவமானவர். ஆவியானவரே, நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் என் டேடி ஆவியானவரே, நீங்கள் செய்த அற்புதங்கள் அப்பா ஏராளம், இனி செய்ய போகிற அற்புதங்களும் தகப்பனே விசேஷமாக இருக்கும், தனிப்பட்டதாக இருக்கும்ப்பா. அப்படி நீ செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய அதிகாரத்தை தந்து தகப்பனே நாங்களும் அற்புதம் செய்ய தகப்பனே நீங்கள் கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பொறுப்படுத்த
வழிநடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless you. ஜீசஸ் லவ்ஸ் யூ.